நண்பர்களே வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான என்ன வச்சீங்க இன்னைக்கு? என்ன வச்சீங்க? தக்காளி சோறு. அடப்பாவியில தக்காளி சோறு சிக்கனு 65. ஆமா, தக்காளி சோறு சிக்கன். ஓகே 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 சூப்பர் நண்பர்களே. இப்பதான் வண்டி போயிட்டு வந்து நண்பர்களே. அப்பா அங்கிட்டு போறாங்க நண்பா. மறந்து பாப்பா. சட்டியிலே செஞ்ச தம் பிரியாணி. என்ன பீஸ் எல்லாம் கிடக்கு மாதிரி இருக்கு. ஏய் மது, பிராடு, இந்த ஒரு சிக்கன் பிரியாணி. ஆஹா, சிக்கன் பிரியாணியா? அடடா, சிக்கன் பிரியாணி இல்லப்பா, பிரியாணிப்பா. நான் உனக்கு இப்ப பொரிக்காமலே அடுப்புல வைக்காமலே சிக்கன் பிரியாணி பண்ணி தரப்பா. இருப்பா இதை சாப்பிட்டு பார்த்துருப்போம் முதல்ல. ஆஹா, ஆனா இன்னும் சூடோட சாப்பிடணும். லைட் சூடோட தான் இருக்கு. என்ன நண்பர்களே, கையெல்லாம் அரிக்குது. சாப்பிடலாமா வேண்டாமாடி? சாப்பிடலாமா வேண்டாமா? ஹோம்மேட் சாப்பிடலாம், வீட்ல செய்யறது. நம்ம வீட்டுல சாப்பிடலாம். அப்படி தமிழ்ல பேச பெரிய ஆங்கிலம் பேசுறது. நான் படிக்க வச்ச மக எனக்கே இங்கிலீஷா? இங்கிலீஷா? நான் பேசுற இங்கிலீஷ் வாட்டி சொன்னேன். Excuse me, I am in no place. I am excuse you, nice Muslim. I am a Madhu. I simple question. I have no problem. Indicate தான் உங்களுக்கு தெரியுமா? சரி, நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ஃபுட் என்ன? புட்டு. அது கொலா புட்டு. ஃபுட். அதான் கொலா புட்டு செய்வாங்க பொட்டாட்டி. ஃபுட். அட போவ கிறுக்கல் தரி புட்டு கிட்டுன்னு. புட்டு என்ன புட்டு நல்லா இருக்கு? ஃபுட் சாப்பாடு. ஓ, இந்த இருக்கல சாப்பாடு இருந்தா சாப்பிடு. இந்தா. சே, ஃபுட்டுக்கு ஸ்பெல்லிங் என்ன சொல்லு? பூ இட்டு புட்டு. ஃபுட் FOOD ஃபுட். ஆத்தாடி ஆத்த இங்கிலீஷ் பீஸ் கிட்டு கலக்குதுடா. ஓகே நம்மளே முத சாப்பிடுவோம். பா பீஸ் இல்லப்பா, இங்கிலீஷ் பீஸ் இல்லப்பா. பூரா சிக்கன் ஐட்டமா செஞ்சு வச்சிருக்கீங்க. ஏண்டா ஏண்டா ஏண்டா? அது தெரியாம போயிடா. மீசமணி என்ன எடுத்துட்டு வந்தாரோ அத்தான வைக்க முடியும். ஆஹா, ஓ பேசு அப்படின்னு சொல்ல மாட்டேன். சும்மாதான் இருக்கு பிரியாணி. வாடி டெய்லி போய் சொல்ல நல்லா இருக்கு விளக்க மாதிரி புஜ்ஜு. யோ, சட்டியில எவ்வளவு தம் பிரியாணி எப்படி செஞ்சிருக்கீங்க? தம்மு மூஞ்சில வச்ச பேச ஒரு எவ்வளவு நாள் போய் சொல்றது. நல்லா இருக்கு நண்பர்களே, எனக்கு நல்லாவே இல்லை பிரியாணி. ஒரு வாயை வச்ச ஒன்னும் நல்லா இல்ல. ஏய் ப்ராடு, அங்க எலுமிச்சம்பழத்தை நெசமா நல்லா இருக்க. நல்லா இல்லையா? நான் சொல்லவா கோச்சுக்க மாட்டேன். நல்லாவே இல்லை. அபியரிசி மாதிரி கிண்டி வச்சுடி. இதுதான் கரெக்டான பதம். பா வெந்திருக்க நாக்குல மெல்லும் போது வேகாத மாதிரியா இருக்கு. மெண்டிட்டு ஏன்டா கம்மி மெண்டிட்டு இல்லைன்னா குழஞ்சிரும். அப்புறம் உண்மையிலே நல்ல பிரியாணி. 65 பாருங்கப்பா, எப்படி டெக்கரேஷன்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்பா ஒரே ஒரு பீஸ் சிக்கன் 65 சாப்பிட்டேன். போய் நான் ஒண்ணு சாப்பிட்டேன். ஏப்பா அப்பா புளிக்குது. இந்த லெமன் கண்ணு தெரியாம கீழே விட்டுறாத. சாப்பிட பீஸ் ரொம்ப பெருசு. உண்மையிலே மசாலா கூட மாறுடி. நல்லாவே இல்லை பிரியாணி உண்மைக்குமே. இவருக்கு வச்சுட்டு வெள்ளை சோறு வச்சு கொடு. இதோ உங்களுக்காக. உனக்கு பிரியாணி கிடையாது. கண்ணாடி கல்றா. மதுவுக்குதான் நல்லா இருக்கு கண்ணாடி. சூப்பரா இருக்கு. உனக்கு பிரியாணி பிடிச்சிருந்துச்சா இல்லையா? எனக்கும் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. குக்கர்ல செஞ்சா பாதி பிடிச்சிருது. அப்பாவுக்கு வந்து எங்க அப்பத்தா செய்யறதா பிரியாணி செஞ்சு தர சொல்லி சாப்பிட சொல்லு.
இங்க பாரு பையனே, நாளையில இருந்து என்னமா பேர் சொல்ல வேணாம். நீங்களும் சொல்லக்கூடாது பேர். நான் சொல்ல பேர் சொல்ல வேணாம். நீங்க சொல்லக்கூடாது பேரை. என்ன பேர்? ஒரு ஆள் சொல்லுவேன். அவன் பேரை சொல்லக்கூடாதுங்க. நேற்று நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, சாயங்காலம் தோசை சாப்பிட்டாங்களா, அந்த அக்கா வரட்டும், அந்த அக்காவுக்கு பிரியாணி கொடு. பேர் சொல்லக்கூடாது. ஓஹோ, சரி சரி. சரியா? அந்த அக்காவுக்கு பிரியாணி கொடுங்க, நல்லா இருக்குன்னு கேட்டுங்க. விளக்கமாத கூடிய உங்களை அடிக்கும். அக்கா பாத்துக்க. அது உனையோட டெரரான ஆளு. நல்லா இருக்கதவே அதுட்ட நல்லா இருக்குன்னு வாயில வராது அதுக்கு. ஐயப்பா, நல்லா இருந்தாலுமே நல்லா இல்ல, கொஞ்சம் நார்மல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்குன்னு அது வாயில வராது. அப்ப ரைட்டு, இது சுத்தமா நல்லா இருக்காது. ஓகே நண்பர்களே, ரொம்ப கஷ்டமா இருக்குது பிரியாணி, திங்க முடியல, மெல்ல முடியல. பிச்சுப்பிடுவேன். எப்படி இருக்குது என்னையா? ஹோட்டல்லையே போய் தின்னு விட்டு உனக்கு வீட்டுல செய்யறது வந்து குழஞ்சு போய் இருந்தா பொங்கல் மாதிரி இருக்குன்ற. எப்படி பருப்பருக்கையா எப்படி செஞ்சு வச்சிருக்கேன். உண்மையிலே ஒரு நாளா கிண்டின பிரியாணி இந்த மாதிரி ஒரு மட்டமான பிரியாணி தான் நல்லா இல்ல. இவ்வளவு நாள் கிண்டினது நான் அனுப்புறேன். உண்மையா நாளையில இருந்து இவ்வளவு நாள் கிண்டினது சாப்பிட வரக்கூடாது. உங்க அம்மா வீட்டுக்கு நீங்க தான் கேக்குறீங்க, நீங்க தான் கேக்குறீங்க என்ன எல்லாமே நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இல்லை. அதனாலதான் இப்ப நல்லா இல்லைன்னு சொல்றேன். எப்ப பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்றதுனால இப்ப நல்லா இல்லைன்றியா? கோபுறாங்க, என்னடா பொண்டாடி அப்படின்னு சமைக்கிறாங்க. ஐயோ கடவுளே, நல்லாவே இல்லை. இந்த கிரேவி அடித்தூள் அதிகம் உரப்பு இல்லையா அதுல? யார் பிரியாணி செஞ்சா? பிரியாணி வந்து ஒரு செஃப் செஞ்சாங்க. யாரு? அதான் ஒரு செஃப். அவங்க பேர் என்ன? அவங்களுக்கு பேர் இல்ல. அவங்க லூசு முத்துலட்சுமி. இன்னொருத்தவங்க வந்து மீசை மணி லூசு. வெரி குட். நாளையில இருந்து நீ இந்த வீட்டுக்கு சாப்பிட வரக்கூடாது. அப்புறமா சாப்பாடு நல்லா இல்லன்னு சொல்றேன். பொன் தாய் வீட்டுல போய் சாப்பிட்டோம். அம்மா வீட்டுல போய் போறண்டி. நான் போயிட்டா என்ன நம்ம சோத்துக்கு பிச்சை எடுக்கிற முடியும். யூடியூப் எங்க மேடம் எம்டி மேடம் இருக்காங்க. நான் எடுத்து போறேன். எங்க மேடம் எம்டி மேடம் இருக்காங்க. நாங்க டெய்லி லைவ் போட்டுருவோம். எங்க எம்டி மேடத்தை வச்சு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அந்த அளவுக்கு இறங்கி நடந்தல. லாஸ்டா ஒரு போட்டி. அப்பா பாலியா லெமன் பிரிச்சு 2 பேர் சாப்பிடணும். அவங்கதான் இந்த சேலஞ்சுக்கு எம்டி. சரியா? இந்த சேனலுக்கு சேலஞ்ச். நீயே 2 போ. நீயே எம்டிக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் வாங்கி தருவியாமியா? எங்க அம்மா வீட்டு போறீங்க? அது ரொம்ப ஃபீல் பண்ணுது. யோ எம்டிக்கு வாங்கி குடியா, எங்களுக்காக கேட்டோம். இந்த சேனல் எம்டி. எங்க எம்டி? எங்க எம்டியா? எம்டி தான் ரூம்க்குள்ள இருக்கு. எம்டி அங்கே இருக்கடா. அங்கே இருங்க எம்டி. இங்க வர வேணாம். நான் இங்க தான் இருக்கேன். எம்டி எம்டி இங்க தான் இருக்காங்க. எம்டி இருக்கு இங்க. எம்டி. ஓகே நண்பர்களே, நான் சிக்கன்லாம் தொட மாட்டேன் நண்பர்களே. பிரியாணியை திண்டு விட்டு சிக்கன்லாம் சிக்கன் லெக் பீஸோட அப்படியே இருப்பாரு. அச்சோ, சாப்பிட்டு பாரு, சூப்பரா வந்திருக்கு. லெக் பீஸ் சாப்பிட்டு பாருயா. வேண்டவே வேண்டாம். யோ எசன்ஸ் ஊற சாப்பிட்டு விட்டு கடைசியில சக்கைய வேணாண்டா என்னையா அர்த்தம்? என்ன துவச்சுட்டா? உண்மையிலே நம்மளே முன்னாடி நல்லா சமைப்பான். இன்னைக்கு மாதிரி மட்டமான பிரியாணி வாழ்க்கையில என்னைக்குமே செஞ்சு கேவலமா இருக்கு. கேவலம் உச்சமே இந்த பிரியாணி. நீ சுமாரா பண்ணாலும் கூட நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா நல்லாவே இல்லாதத மனசாட்சிக்கு மேல சொல்ல முடியாது. ஏன் இந்த கத்துறாங்க? சரி ரைட், ஓகே, கத்து ஓவர். நல்ல வீடியோ சீக்கிரம் முடிச்சிருவோம். ஓகே நம்மளே, மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விடுவது மதுரை வீசமணி எம்டி. மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் மீசைமணி எம்டி மதுமிதா. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு டுர்ரன் ரேஜிமி சரு வச்சுக்கலாம் மாதிரி பண்ணி மாச்சு. எல்லாமே மதுவே சொல்லிடுச்சு. அப்புறம் நீ எதுக்கு